அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 14வது நோன்பு, 2வது ஜும்மா, அதாவது கரெக்டாக 2வது வெள்ளிக்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு தான் போக போகிறோம். ஸோ பள்ளிக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக பள்ளியில் வந்து கடை போடுவாங்க. ட்ரெஸ்ஸு கடை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கடை, அந்த மாதிரி போடுவாங்க. 2 வாரமாக போடலை, இன்றைக்கி வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜும்மா தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரியால்லேருந்து 35 ரியால் வரைக்கும் பேண்ட் போடுவாங்க, கார்கோ ஃபேன்லாம். ஸோ இப்போ இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு தொழுதுட்டு அப்படியே வரணும். ஸோ என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வர சொல்லிட்டு தொலை போவேன். ஸோ வாங்க நேராக பார்த்தீங்கன்னா போய் தொழுதுட்டு வந்துடலாம் ஜும்மாவை. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா அடிக்கி, காலையிலேருந்து வெயில். நேற்று நம்ம வண்டியை சர்வீஸ் அடிச்சு விட்டாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி ஜிஎம்சி. வண்டியை கழுவணும், ரொம்ப நாள் ஆச்சு கழுவி. ஏன்னா வண்டி அந்தளவு யூஸ் இல்லாதனால வண்டியை கழுகவே இல்லை. அவ்வளோதான், பள்ளிக்கு போயிட்டு வந்து அப்புறம் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் 4 மணி இல்லை 5 மணிக்கு தான் டியூட்டி இருக்கும். ஸோ பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு பேக் சைடில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் தொழுதுட்டு வந்துடணும். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா சம்டைம் கடை ஏதாவது போட்டிருப்பாங்க. கடை போட்டிருந்தா கடையை பார்க்கணும். கேரளா ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மச்சான் இன்னும் காணும். அதனால் மச்சான் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:50 ஆகுது. 12:10க்குலாம் இங்கே தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. நார்மல் டயத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணி. இப்போ நோம்பு டயத்தில் பார்த்தீங்கன்னா 12:10. ஸோ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா தொழுகையை முடிச்சுட்டு பள்ளிக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கடை எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா பேரிச்சம்பழம் மரத்தை அதிகம் பார்க்கலாம். ஸோ இது தெரிந்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். இப்போ சீசன் இங்கே வந்து ஆரம்பிக்கலை. இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துடும். பயங்கர ஹீட்டில் மட்டும்தான் அந்த பேரிச்சம்பழம் வளரும். இந்த குளிர் டயத்துலாம் வராது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் அந்த பேரிச்சம்பழம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளரும். பாரு என்ன சட்டு இருக்கிறாண்டா. منذ كامل 20 ريال كيلو ريال. بطلنا لك قوي 10 ريال 8 كيلو. ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா மொத்த கார்ட்டூனு 20 ரியால் தான். 20 ரியால்னால் நம்ம ஊருக்கு ஒரு 450 ரூபா 460 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் 2 ரியாலு, இல்லை ஒரு 10 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10மே 20 ரியாலு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கடை போடும்போது ரொம்ப ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஸோ வெளியே வாங்குறத விட இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சும்மா தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் கிடச்சிது. ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே இல்லை, இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு. ஸோ நம்ம கஃபீல் பார்த்திங்கன்னா கால் பண்ணிட்டு போயிட்டு லஹாம் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. லஹாம்னா மட்டனை தான் அரபியில் பார்த்திங்கன்னா லஹாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய் லஹாம் வாங்கிட்டு வரணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லஹாம் வாங்கினாலே குறைஞ்சது 1500 ரியால் வரைக்கும் வாங்குவோம். 1500 ரியாலும் நம்மளுக்கு 30,000 35,000. இன்றைக்கி எவ்வளோ தரல, அங்கே போயிட்டு கஃபீலுக்கு கால் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க எவ்வளோக்கு வேணும்னு சொல்லிடுவாங்க. வாங்க பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். பள்ளி போயிட்டு வந்து அசர் தொழுதுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ தான் அசர் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமே இந்த டியூட்டி வந்துருச்சு. ஸோ ஜிஎம்சி எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டாங்க கஃபீல். என்கிட்ட சாவி இல்லை, அதாவது ஜிஎம்சி சாவி வந்து அந்த பையன்கிட்ட இருக்குது. எங்கே டியூட்டி போகலான்னு பார்த்தீங்கன்னா பழைய வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன். கஃபீலும் கேட்டாங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வண்டி ஜிஎம்சி சாவி பார்த்தீங்கன்னா கஃபீலோட மூத்த பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு நைட்டு 2 மணிக்கு தான் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். சாவியை தரல. இப்போ வண்டியை செக் பண்ணால் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய சைலன்சர் வச்சுருக்காங்க, 2 சைலன்சர். அவங்க வண்டிக்கு சைலன்சர் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. அதை அந்த பழைய வண்டியை எடுத்து போட்டிருக்காங்க. கஃபீல் கால் பண்ணி கேட்டாங்க எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு. நான் சொன்னேன் புது வண்டின்னேன். அப்போ வேலைக்கு போயில நீ அந்த வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் பாப்பா என்கிட்ட சாவி இல்லைன்னு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், பார்த்தா தெரியும். சாப்பாடு கரெக்டாக இங்கே பள்ளியில் வந்து அசர் தருவம் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுத்துருவாங்க லைனில் விட்டு. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவ்வளோ கூட்டம், நோம்பு சாப்பாடு வாங்குறதுக்கு. ஸோ ஒரு சில இது பெரிய பள்ளி ரூம் பக்கத்தில் இந்த பள்ளியில் கொடுப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் கொடுப்பாங்க. ஒரு சில பள்ளியில் வந்து கன்ஃபார்மாக சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு சில பள்ளியில் கொடுக்க மாட்டாங்க. எல்லா பள்ளியிலையும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு வீட்டில் வந்து சொல்லிட்டேன் எல்லா பள்ளியிலையும் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லா பள்ளியிலையும் கிடையாது, ஒரு சில பள்ளியில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்னலில் கொடுப்பாங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு மேரம் கொட்டு போட்டு
கூப்பிட்டு போயிட்டு இந்த இது வாங்கி கொடுப்பாங்க, லெபனு அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாம் போட்டு கீஸில் இஃப்தார் கொடுப்பாங்க. அதை கொடுக்க போனோம். அது மேக்ஸிமம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா எங்கள் மேடம் இந்த நேர போனோம்னா இந்த சிக்னல் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் கடை இருக்குது. பெயிண்ட் கடைக்கு வேலை இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்க பாகிஸ்தானி நிறைய பேர், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் வேலை பார்க்குறவங்க, கஷ்டமான வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி ஆளாக பார்த்தா ஒரு 50 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. நேராக பார்த்தீங்கன்னா என் ரூம்லேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும் கறி கடை. போய் பார்த்தீங்கன்னா போய் கறி மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோடில் ஓரளவு டிராஃபிக் பரவாயில்லாமல் இருந்துச்சு நார்மலாக. ஸோ வந்துவிட்டோம் கடைக்கு. இதான் கடை, பார்க்கிங்கும் இருக்குது இடம் முன்னாடி. பார்க் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ 5:30 நோம்பு டைம்னால கரெக்டாக 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டனால இப்போ வாங்கிடலாம். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் வாங்கியிருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைக்கு வந்துவிட்டோம். மணி 4:30 ஆகுது. நோம்பு டைம் மட்டும் கரெக்டாக 5:30க்கெலாம் கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போயிட்டு கஃபில் கால் பண்ணி கொடுத்தா போதும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவங்க கட் பண்ணி கறியை தந்துடுவாங்க. ஃப்ரெஷ் கறி தான் இங்கே தருவாங்க. ஸோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வாங்க, கார்டு எடுத்துகிட்டு வண்டியை லாக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைக்கு முன்னாடியே பார்க்கிங் கிடச்சிருது. ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. எல்லாம் இங்கே பார்க்கிங் கிடைக்காது. பார்க்கிங் தூரமாக பண்ணால் பார்த்தீங்கன்னா கறியை கையில் தூக்கிட்டு போகணும். ஸோ இதுன்னா அவங்களே கொண்டு வந்து கையில் தந்துடுவாங்க. வந்துட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கறியை வாங்கிட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1550 ரியாலு. ஸோ கால்லேருந்தே பே பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. முன்னாடி வைக்கணும் நம்ம ஏசி கிட்ட, ஏன்னா முன்னாடி ஏசி பக்கத்துலேயே வச்சாச்சு. இது ஃப்ரெஷ் கறி நம்மள ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருக்காங்க. கறி அதுக்கப்புறம் தலை போட்டி குடல் எல்லாமே கொடுத்துருவாங்க. மொத்தம் 1500 ரியால் வந்துச்சு. 1500னா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு 34,000 35,000 வரும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த டூட்டி பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பிடலாம் வீட்டுக்கு. இப்போ வெயில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா குளிர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக ஒரு மழை வந்துச்சு. அந்த மழையோட ஃபுல்லாகவே ஹீட்டு தான். ஸோ அதனால வண்டியை முன்னாடி ஏசி முன்னாடியே வச்சுட்டேன்னா இது மட்டனை எப்படி வீட்டுக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுக்காக இப்போ வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வரையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரும் கால் பண்ணிட்டாங்க எங்கே இருக்குன்னு. ஸோ அடுத்த டியூட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. இன்னும் 50 நிமிஷம் தான் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு. அதுவும் வாட்டியும் அடுத்த டியூட்டியை முடிச்சுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் என் ரூம் பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது, தமாம் ரோடு சிக்னல். அங்கே எப்போதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50க்கு இஃப்தார் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் மேடத்தை கூட போய் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு இந்த இது கொடுக்க போயில நான் பார்ப்பேன். நிறைய பாக்ஸ் வச்சு 4 சிக்னல்லையும் ஆள் நின்று பார்த்தீங்கன்னா 4 சிக்னல்லையுமே இஃப்தார் பாக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ் இந்த மட்டனை மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டு கிளம்பலாம். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேராக பார்த்தீங்கன்னா ஒர்க்ஷாப்புக்கு இஸ்ராவுக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. இஸ்ராவில் போய் இந்த கறியை கொடுத்துட்டு இன்றைக்கி இஸ்ராவில் சமைக்க வைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ராவுக்கு தான் போயிருக்கேன். ஸோ புது வண்டியை விட்டுட்டு பெரிய வண்டி சாவியை பார்த்தீங்கன்னா கஃபில் கொண்டு வந்து தட்டாங்க. ஸோ வண்டியில் பார்த்தாலே தெரியும் பேக்கில் ஃபுல்லாக சைலன்சர்லாம் கிடக்கு. ஸோ நேற்று இந்த சைலன்சர் தான் மாற்ற போயிருக்காங்க. பேக் ஃபுல்லாகவே சாமான் வண்டியில் பழைய வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு அப்படியே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. 5:50க்கு வாங்க சொல்லுவாங்க இங்கே மகரிப்புக்கு. ஸோ இப்போ டிராஃபிக் இல்லைனா உடனே போய் இதை கொடுத்துட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் போதும். டிராஃபிக் இல்லைனா, டிராஃபிக் இருந்தால் லேட் ஆகும். ஸோ அப்படி டிராஃபிக் இருந்துச்சுன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பள்ளியிலே நோம்பு திறந்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தராஃபியை தொழுதுட்டு அப்புறம் நைட்டுக்கு டியூட்டி இருக்குது. ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. வேகமாக போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டோம் இஸ்ரா பக்கத்தில். இப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டா வேகமாக போயிடலாம். டிராஃபிக்கே இல்லை. கரெக்டாக 20 நிமிஷம் ரூம்லேருந்து 20 நிமிஷத்தில் வந்துட்டேன் இஸ்ராக்கு. ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ஆனால் இன்னும் வரல வெளியே. இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன். இது மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் நோம்பு திறவுக்கு ரூம் போயிடலாம். அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். மட்டனையும் கஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பைசா தந்தாங்க ஒரு 200 ரியாலு. இதுதான் கொடுக்க சொன்னாங்க. அவரே வந்துட்டார் வெளியே. ஸோ வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5:20 தான் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 20 நிமிஷம், வர 20 நிமிஷம். டிராஃபிக்கே இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு வந்துட்டேன். இப்போ நோம்பு இருக்க 10 நிமிஷம் இருக்குது. இப்போ இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தந்துடுவாங்க. என் ஃப்ரெண்டும் வந்துடுவான்.
ஸோ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நேராக போயிடலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புது வரவு ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ தான் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த புது வரவை காமிக்க பாருங்க. எஸ், ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் வண்டி. ஃபெராரின்னு நினைக்கிறேன். இப்போ போய் காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. ஃபெராரியா டாட்ஜி, சாரி, ஏற்கனவே ஒரு டாட்ஜி இருக்குது இங்கே. ஸோ இதான் நம்ம வீட்டுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு. எஸ் சார், இப்போ தான் டெலிவரி பண்ணிவிட்டு போயிருக்காங்க வண்டியை. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பல பலன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்க்கும் நான் வரையிலே நோம்பு தருக இஃப்தாருக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்போதும் போல தான் இன்றைக்கி சுரூபா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்விச், இன்னைக்கு ஸ்பெஷலாக சாண்ட்விச் வந்திருக்கு. சமோசா வந்துருக்கு. அவ்வளோதான். மச்சான் வா மச்சான், திறக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவனும் கரெக்டாக